தெரியலையா இல்ல பர்வீஸ் நான் நைட்டில இருக்கேன். அப்பா காப்பா சவுண்டு மட்டும் தான் வந்துச்சு. காலை என்ன அடி அடிக்கா டால் போட்டுட்டே வராங்களே மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விலாக்ஸ் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் அக்கா வீட்டுக்கு தாங்க போகிறோம். அதுக்காக அக்காவுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இது வந்து பர்விஷோட வாக்கர் அக்கா வந்து எடுத்து கொண்டு வர சொன்னால். ஸோ இதுவும் அப்புறம் பர்வீஸ் யூஸ் பண்ண ஒரு ஹெல்மெட்டும் கொண்டு வர சொல்லியிருந்தா. அதனால் அதை வந்து நான் பேக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கவர் வந்து எங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது ஒரு பெரிய கோட்டு கொடுத்தாங்க. அது இந்த கவரில் வச்சு தான் கொடுத்தாங்க. ரொம்ப நாளாக இது சும்மாவே இருந்துச்சு, எதுக்குன்னே தெரியாமல். அது வந்து இப்போ எனக்கு வந்து யூஸ் ஆகிருந்துச்சு. அதாவது வாக்கரை எப்படி தான் நம்ம கையில் தூக்கிட்டு போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த கவர் என் கண்ணில் பட்டுச்சு. அந்தால எடுத்து இந்த கவருக்குள்ளே வச்சு நான் அழகாக பேக் பண்ணிட்டேன். பர்வீஷ் நல்லா தூங்கிட்டு இருந்தான். நான் அப்படியே வெளியே வந்தேன். வெளியே வந்து தென்னை மரத்தை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா குருவி கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. சரின்ட்டு ஓடி போய் பார்த்தேன். அதில் 3 குருவியுமே நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சு. அழகாக சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. குருவிகள் என்ன பண்ணுறீங்க? நான் இந்த குருவிங்களை பார்த்துட்டு இருக்கும்போது தாய் குருவிங்க ரெண்டுமே வெளியே இருந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதில் ஒரு குருவி வந்து அதுக்கு வந்து உணவு கொண்டு வந்திருக்கு. அதை வாயில் வச்சிட்ருக்கு. ஏதாவது பூச்சியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த குட்டி குருவிங்களுக்கு வந்து இந்த தாய் குருவி வந்து ஊட்டி விடும். இந்த 2 குருவிங்க தான் அந்த குட்டி குருவிங்களோட அம்மா அப்பா. அதில் தாய்க்குருவி வந்து ஏதாவது உணவு வந்து வாயில் வச்சு குட்டி குருவிங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்ருக்கோம். இந்த தந்தை குருவி வந்து வெளில இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த குருவிங்கள்லாம் பார்த்துட்ருக்கும் போது என் பர்வீஷ் முழிச்சிட்டான். அப்புறம் பர்வீஷையும் குளிக்க வச்சுட்டு நானும் அம்மா எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். பர்வீஷ் சாப்பிட்றதுக்காக தோசையை வந்து குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருந்தேன். பிளேட் ஃபுல்லாக அவன் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா சாப்பிட்டுருந்தான். இந்த முட்டை, தோசை, அப்புறம் இட்லி இது எல்லாமே நம்ம வந்து பிச்சு பிச்சு வச்சோம் அப்படின்னா அவன் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்ருவான். ஆனால் சாப்பாடு போட்டால் மட்டும் அப்படியே ராவி தட்டெல்லாம் கவித்து அப்படி ஆக்கிடுவான். சாப்பிட்டு முடிஞ்சதும் தீந்துருச்சான். எங்கள் அம்மாட்ட பிளேட்டை தூக்கிட்டு வாரான், தீந்து போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் அம்மாவும் மறுபடியும் ஒரு 6 தோசை பிச்சு வச்சாங்க குட்டி குட்டியாக. அப்புறம் அதை உட்காந்து சாப்பிட்டு இருந்தான். நான், அம்மா, பர்வீஷ் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். போகிற வழியில் வந்து எங்கள் சித்தியும் எங்கள் சித்தி பையனும் வந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். சண்டேங்கிறதுனால நாங்கள் போக வேண்டிய பஸ் வந்து அன்றைக்கி வரவே இல்லை. சரி வேறு பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பர்வீஷ்க்கு நல்லா தூக்கங்க. வீட்டிலேருந்தே கிளம்பும்போது பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தான். அப்புறம் நல்லா தூக்கம் வந்துருச்சு போல், அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் என் தம்பி வந்து அவனை தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் விளாட்டு காமிச்சிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டில் ஆட்களே இல்லாதமே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 1 மணி நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு பஸ்ஸு வந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இல்லை, ஓரளவு கூட்டமாக இருந்துச்சு. சரி ஆட்கள் இறங்க கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீ ஆகும், நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் ஆட்கள் இறங்க இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்த கூட்டம் இல்லை, எனக்கு முன்னாடி ஏறிட்டாங்க. நானும் ஒரு 2 படி ஏறிட்டு அதுக்கு மேலே என்னால் போகவே இல்லை. அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இறங்கிட்டோம். சரி வர பஸ் எல்லாம் இப்படி தான் கூட்டமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆட்டோலேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் ஆட்டோவில் தான் போனோம். ஆட்டோவில் வரும்போது பர்வீஷ் நல்லா தூங்கிட்டே வந்தான். அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து ட்ரெயின் வரதுக்காக செக் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த டைமில் ட்ரெயின் வந்துச்சு. கரெக்டாக அந்த டைமில் பர்வீஷ் முழிச்சிட்டான். நல்ல ட்ரெயினை வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். ட்ரெயின் வந்து சின்ன ட்ரெயின் இருக்கும் அப்படின்னு நினச்சி நல்ல பெரிய ட்ரெயின். ட்ரெயின்லாம் பார்த்து முடித்தோடனே அப்புறம் வந்து அக்கா வீட்டுக்கு போயாச்சு.
பர்வீஷ் வந்து கிசிகா கூட நல்லா விளாண்டான். பர்வீஷ் பாப்பா முடி பின்னாடி வளர்த்தியா கிடக்கு. பாப்பா 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 கண்ணில் கிச்சிடுறத. நான் நைட்டில் இருக்கேன். அம்மா சொல்லு மிஸ்ஸா. கிசிகா கிசிகா எங்க இருக்கா? எங்க இருக்கா கிசி சில்லி. பர்வீஷ் வாங்க. பாப்பா பாப்பா குரு பாப்பா குரு பாப்பா காப்பா குரு. சவுண்டு மட்டும் தான் வந்துச்சு. கிசி பாப்பா கூட நல்லா விளாண்டுட்டு இருந்தோம். அக்கா வந்து எங்கள் எல்லாத்துக்கும் டீ போட்டுட்டு இருந்தா. டீ எல்லாம் குடிச்சு முடித்தோடனே சித்தி வந்து நாங்கள் வந்து ஆட்டோவில் உடனே கிளம்பிட்டாங்க, ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு. அம்மா அக்கா 2 பேரும் மத்தியானம் சாப்பாடுக்கு சிக்கன் கூட்டும் அப்புறம் ரசம் 2ஐயும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து கிசிகா கூட நல்லா விளாண்டுட்டு இருந்தேன். காலை என்ன அடி அடிக்கா? என் தம்பி வந்தான், அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே. அவன் வரும்போது எங்கள் எல்லாத்துக்குமே ஸ்வீட் கொண்டு வந்தான். ரொம்ப நாளாக தூரத்தில் இருந்தாங்க. அப்போ வந்து எப்போயாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. இப்போ பக்கத்துலேயே தான் இருக்கான், ஆனால் வந்து அடிக்கடி பார்க்க முடியல. அதான் அக்கா வீட்டுக்கு போகிறோம்ல, அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவன் இருந்தான். ஸோ கால் பண்ணி கூப்பிட்டேன், உடனே வந்தான். தம்பியை பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் பர்வீஷ்க்கு வாங்கின வாக்கரில் வந்து கிசிகா உட்கார வச்சோம். அவள் உட்காந்தோடனே தையத்தக்கான்ட்டு கால் தள்ளிட்டு நல்லா ஸ்பீடாக விளாண்டுட்டே இருந்தான். பர்வீஷை வாங்கி இதை உட்கார வைக்கும்போது அவன் விளாடவே இல்லை, அவன் பாட்டுக்கு நின்றுட்டே இருந்தான். அவனுக்கு ஃபஸ்ட்டு வாங்கி உட்கார வைக்கும்போது அவனுக்கு கால் எட்டவே இல்லை. கிசிகாவுக்கு கொஞ்சம் லைட்டாக கால் கீழே பட்டிருக்கு. அவள் கால் பட்டு தான் தள்ளி ஓடிடுவா போல், அந்தளவு ஸ்பீடாக ஓடிட்டு இருந்தா. என்னைய பிடிக்கிற கிசிமா அங்க இருக்கு, அவன் இங்க இருக்க, கால் அங்க இருக்கு. கால் போட்டுட்டே வராங்களே மேடம். அழகா நின்று வா மக்கள. சிரிப்பா, நல்லா சிரிப்பா. 4, 5, 6, 7, 8, 9, 10. தம்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணலான்னு இருந்தோம். அப்புறம் வரும்போது அவன் கேக் கொண்டு வந்திருந்தான். சரி, அப்புறம் தம்பிக்கிட்ட கேட்டு உனக்கு எதாவது ஸ்வீட் பிடிக்குமா அப்படின்னு கேட்டான். அவன் எந்த ஸ்வீட்னாலும் சாப்பிடுவேன் அப்படின்னா, அதனால் கேசரி பண்ணி கொடுத்தோம். அப்புறம் ஈவினிங் ஒரு 5 o'clock போல் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஒன்றுதான் மெயினாக கவர் பண்ணோம். என்னம்மா தூக்கம் வந்துட்டு பட்டுக்கு. பாய் சொல்லு, பாய் சொல்லு. டாட்டா போட்டுரு. டாட்டா டாட்டா டாட்டா. ஹாய் ஹை ஹாய் ஹை. பர்வீஷ் கிசிகாக்கு டாட்டா சொல்லு. அடிக்கோ. உம்மா கொடுத்துரு, பாப்பா
அப்பா ஐயோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.